பெண் மக்களை ரொம்பவே மேம்படுத்தி பேசியிருக்கிறார்கள். உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்ட காலத்தில், இல்லாமல் ஆக்கப்பட்ட காலத்தில் பெண் உரிமையை உலகில் உறக்க சொன்னார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் திருக்குர்ஆனிலே மிகப்பெரிய கண்ணியத்தை இந்த சமூக கண்மணிகளுக்கு தந்திருக்கிறார். நான் இதையெல்லாம் நினைவு கூர்வது, நாம் அல்லாஹுவால் ரசூலால் கண்ணியமாக்கப்பட்டோம், அதற்கு நன்றியோடு இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெண் மக்கள் இந்த மண்ணில் எத்தனை பாக்கியமானவர்கள் என்று உணர்த்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கள் வீட்டு பெண்களுக்கென்று மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்ததோடு ஒரு தாயை எப்படி மதிக்க வேண்டும் என்று இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரசூல் உணர்த்துகிறார்கள். ஒரு பெண் தாயாகிறாள், மனைவியாகிறாள், சகோதரியாகிறாள். எல்லா இடத்திலும் அவளுக்குள்ள உரிமையை, கண்ணியத்தை காரூண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் வாழ்ந்த பெண்மணிகள் தங்களை முழுக்க மார்க்க அடிப்படையிலேயே அமைத்துக் கொண்டார்கள். பேணுதல் நிறைந்த வாழ்க்கையை தங்களுக்குள்ளால் கொண்டு வந்தார்கள். ரொம்ப இனிமையான வாழ்க்கை, அழகான நடைமுறை, இபாதத்திலே மிகப்பெரிய இடத்தை பெற்றார்கள். வணக்க வழிபாடுகளில் ஆண்களை மிஞ்சும் அளவிற்கு பெண்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கே பெண்களின் குழு தூது அனுப்பி பேசுகிறார்கள். ஆண்கள் நிறைய நேரம் தங்களோடு பங்கெடுக்கிறார்கள், எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். மஸ்ஜிதிலே கூட்டாகிறார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. பயணங்களிலே, போர்க்களங்களிலே அப்படியெல்லாம் வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று கேட்டு அனுப்புகிற அளவிற்கு பெண்களின் ஈமானின் உறுதி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஆண்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அத்தனை இடங்களிலும் இந்த மார்க்கத்தை நாமும் சுமந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு 1000 விளக்கங்கள் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த போதிலும் அந்த கேள்விக்கு விளக்கத்தோடு நின்று விடவில்லை. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பெண்களுக்கு அந்த உரிமையிலும் பங்களிக்கிறார்கள். கொஞ்ச காலம் பள்ளிவாசலுக்கு வர வைக்கிறார்கள், தங்களுக்கு பின்னால் நின்று தொழட்டும் என்று. இன்னும் போர்க்களங்களிலும் சில பெண்களை அனுமதிக்கிறார்கள் பணிவிடைகளுக்காக. இன்னொரு பக்கம் காயப்பட்டவர்களை சிகிச்சை செய்வதற்காக. இப்படி பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பயணங்களிலும் அனுமதி பெறுகிற இடத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகிறார்கள். மொத்தமாக அவர்களின் குரலுக்கும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்தார். கோரிக்கைகளையும் மதிக்கிறார்கள். அதனால இங்கே சர்மையான தாய்மார்கள், நான் இன்றைக்கு அழகான ஒரு வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்த வேண்டும். உங்க கையில இருக்கிற பெரிய பொறுப்பு 2 பொறுப்புகள். உங்களுடைய கையில் இருக்கிற பொறுப்பு நாளைய தலைமுறைகளான அடுத்த ஜெனரேஷனை, உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வோடு ரசூலோடு உணர்வு மிக்கவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பு அது. குடும்ப சூழலை கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் அமைக்க வேண்டுமோ அதிலும் அழகான ஒரு சூழலை அமைக்க. ஒரு விஷயம் பிள்ளைகளை தர்பியத், பிள்ளைகள் உருவாக்கப்படுவது. இன்னொரு விஷயம் அழகான குடும்ப சூழலை அமைப்பது, நம்முடைய கணவனோடும் பிள்ளைகளோடும். அந்த சூழலும் ஒரு நல்ல எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நான் படித்தேன், அன்னை உம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அபீபுல் அஜமி அவர்களினுடைய மனைவி. அண்ணல் அபீபுல் அஜமி பெரிய சீதேவி, இறைநேசம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பிலே வாழ்ந்தவர்கள். அவங்க சொன்னதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறார். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். அந்த இடத்துல வச்சு வாழ வைத்தான். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நிறைய நேரத்துல நம்ம கேட்கிறோம், கிடைக்கிறது இல்லை. நம்ம அல்லாஹ் இடத்துல தொடர்பு கொள்கிற போதெல்லாம் அந்த தொடர்பில தீர்வு கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் தீர்வு கிடைக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதை நாம் சரியாக்கி கொள்கிற போது தீர்வும் நசீபாகி விடுகிறது.
அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. அன்னை உம்ரா ஒரு பாக்கியமான பெண்மணி. ஹபீபுல் அஜமி மகான் என்று எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய இறை நேசர் என்று அவர்களை உலகம் போற்றுகிறது. ஆனால் நான் படித்த வரலாற்றை ஆச்சரியமாக பார்த்தேன். இரவு நேரம் சரியாக இரவிலே நடுநிசை இரவில் அம்மா எழுந்திருச்சு வாங்கலாம். எழுந்திருச்சு உதவு செய்து விட்டு வந்து பார்த்தால் ஹபீபுல் அஜ்மி தூங்கிட்டு இருப்பாங்க. யாரஜுல் கும் என்பார்களாம். அவர்களை கூப்பிட்டு எழுந்திரியுங்கள், சாலிஹீன்கள் எல்லாம் அல்லாவின் தர்பாரில் இருக்கிறார்கள், இன்னுமா உறக்கம் என்று கேட்பார்களாம். நான் படித்த வரலாறு ஹபீபுல் அஜமி மகான் என்று படித்தோம், வலிமார்களில் மிகப்பெரியவர் என்று படித்தோம், மிகச்சிறந்த இறை ஞானியும் சூஃபியும் என்று படித்திருக்கிறோம். ஆனால் அங்கே அந்த பின்னணி வாழ்க்கை எப்படி அமைகிறது என்றுதான் ஆச்சரியம். அவர்களை இரவு நேரத்தில் அல்லாஹ்வோடு நிற்பதற்கு தூண்டுதலாக எழுப்பிவிடும் இடத்தில் அவங்க மனைவி நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்னை உம்ரா சொல்வார்கள், சாலிஹீங்களும் சாலிக்கீங்களும் அல்லாவின் தர்பாரில் என்று அவனோடு மிகச்சிறந்த தொடர்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் இன்னும் படுக்கிறீர்களே என்பார்கள். அப்போதுதான் அவர்கள் கொஞ்சம் அசைந்து கொடுத்து எழுந்திருக்கிறார்கள். இங்கே யார் அல்லாவின் நெருக்கத்தில் இருக்கிறார்கள்? ஹபீபுல் அஜமியா, அவங்க மனைவியா? ஒரு பாடம். பல சாலிஹீன்கள், பல மாமனிதர்கள் அவர்களின் மிகச்சிறந்த இறை தொடர்புக்கு துணை நிற்கிற தாய் கிடைக்கிறார்கள், மனைவி அமைகிறார்கள், அல்லது மடியில் போட்டு வார்த்தெடுக்கிற சகோதரிகள் அமைகிறார்கள். அதுதான் பெரிய கிஃப்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு துவான்னாங்க. என்ன துவா நாயகமே? மரஅத்தன் சாலிஹத்தன் மஹீனத்தன் அலா அம்ரி தீனி, என் மார்க்கம் என்னுடைய இறைப்பணி அனைத்திற்கும் தோள் கொடுத்து துணை நின்று ஒத்தாசை புரிகிற ஒரு நல்ல மனைவி அல்லாஹ் நசீபாக்குன்னு கேட்கணும். நாங்க அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக உங்களை ஆக்கி வைப்பார்கள். தோள் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். தீனை சுமந்து நிற்பதற்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு மார்க்கம் சார்ந்த பற்றுள்ள பெண்மணி எந்த குடும்பத்தில் வந்து விடுகிறார்களோ அந்த குடும்பம் ஒரு இனிமையான குடும்பம், கிட்டத்தட்ட அல்லாவின் பார்வைப்படும் குடும்பமாக மாறிவிடுகிறது. நான் ரொம்ப ரசித்து சில விஷயங்களை பேசுவது, அதை ரசித்தும் இருக்கிறேன். மாமன்னர் ஹாரூன் ரஷீதுனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மனிதர், அரசில் ஆட்சியாளர்களில் ஒரு நேர்மையும் இருந்தது, அச்சம் இருந்தது, அல்லாவின் தொடர்பு இருந்தது. மறுமை குறித்து பேசிவிட்டால் அழுது விடுவார்கள், மறுமை குறித்து பேசிவிட்டால் அழுது விடுவார்கள். அரசியல் சார்ந்த சில விவகாரங்களை எல்லாம் இங்கே நாம் கொஞ்சம் ஓரமாக்கி வைத்துவிட்டு அவர்களுக்குள் இருந்த அந்த உணர்வு, மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்த காலத்திலும் மறுமை அவர்களை திடுக்க வைக்கும், மரண சிந்தனை அவர்களுக்கு அவ்வப்போது வந்து போகும். இன்னொரு பக்கம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. இதற்கெல்லாம் பல்வேறு காரணங்களுக்கு இடையே மிக அருமையான அவர்களோடு மூச்சு காற்றை சுவாசிக்கும் இடத்தில் அவர்களின் அன்பு மனைவி அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். அவங்க மனைவி ரொம்ப பெரிய பாக்கியமானவர்கள். அன்னை ஜுபைதா காத்தூன், அன்னை ஜுபைதா காத்தூன் ரொம்ப பெரிய பாக்கியமானவர்கள். இன்றைக்கும் மக்காவிற்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க, ஹஜ்ஜிக்கு போறவங்க, அவங்க போயிட்டா மக்காவினுடைய மதீனாவினுடைய ஜியாரா, அந்த பகுதிகளை சுற்றி பார்க்கும் இடம் ஜுபைதா காத்தூன் பேரை சொல்லாம திரும்பி வர்றது இல்லை. அங்க ஒரு பெரிய மிகப்பெரிய நீர் ஓடுகின்ற அணைக்கட்டு இருக்கும், பிரம்மாண்டமான அந்த நீரோடை. அதை போய் எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னைக்கு நீர் ஓடல, இன்னைக்கு அங்க தண்ணி ஓடல, ஆனால் அதை காட்டி சொல்லுவாங்க, இதுதான் அம்மா ஜுபைதா ஏற்படுத்திய மிக பிரம்மாண்டமான நீர் தேக்கு என்பார்கள். என்ன நீர் தேக்கு? ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க அம்மா, ஹாஜிகளுக்கு தண்ணீர் சிரமம், மக்காவிலே குடிப்பதற்கான தண்ணீர் போதுமான அளவிற்கு இல்லை,
சிரமப்படுகிறார்கள். உடனடியாக அம்மா முடிவெடுத்தார்கள், ஆஜிகளுக்கு தண்ணீர் எப்படியும் பெருமளவில் கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஆய்வாளர்களை, இன்ஜினியர்களை அழைத்து பேசி அவர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து, பகதாதிலே இருந்து மக்கமா நகர் வரைக்கும் மிக பிரமாண்டமான ஒரு நீரை வர வைத்து, எவ்வளவு பெரிய அந்த அணைக்கட்டு என்று சொன்னால் அன்னை ஜுபைதா காத்தூன் அந்த பெயரிலே இருக்கும். ஐனு ஜுபைதா, ஜுபைதாவின் ஊற்றுக்கண் என்று அந்த பெயர். நீண்ட தூரம், பல 100 மைல்கள் அங்கிருந்து மக்காவிற்கு தண்ணீர் சப்பல. அது இன்னைக்கு தண்ணியை மூடிட்டாங்களே தவிர அந்த கட்டுமானம் இன்னும் இருக்குது, அடையாளம் போட்டிருக்கிறார். அந்த இடத்தை அழிக்கல அவங்க. அந்த தண்ணீர் வந்த இடத்தில் மேல கட்டுமானத்தை கட்டி அந்த பாலம் அப்படியே கட்டப்பட்டிருக்கு வரிசையா நீண்ட தூரம். ஜுபைதா காத்துன். இதை விட ஆச்சரியம், இன்றைக்கும் ஐனு ஜுபைதா என்ற பெயரால் தண்ணீர் மிகப்பெரிய அளவில் அங்கே சப்ளை செய்யப்படுகிறது, அம்மாவின் பேரிலேயே. அவங்க நீண்ட காலம் அந்த தண்ணீர் மக்களுக்கு பயனளித்தது. அவங்க மனசுல பட்டுச்சு பாருங்க, ஆஜிகளுக்கு தண்ணி கொடுக்கணும். இங்கிருந்து எங்கிருந்து கொடுக்கிறது? தண்ணீர் இல்லாத காலம், பாலைவனத்திலே எந்த வகையிலும் தண்ணீர் சப்ளை எடுக்க முடியாது. தான் வாழ்ந்து கொண்ட ஊரில் இருந்து இங்கு வரைக்கும் அன்றைய காலத்தில் பல்லாயிரம் கோடி பணம் செலவழிக்கப்படுகிறது. செலவழித்து அந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஐனு ஜுபைதா என்ற பெயரால் அம்மா நிறுவியது. இன்னைக்கும் அங்க தண்ணி நின்று போச்சே தவிர அம்மாவுடைய பேர் இருக்கிறது, அம்மாவுடைய பேரை சொல்லப்படுகிறது. ஒரு பெண்மணி, அவர்களுடைய தியாகம் என்பது அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெளிச்சமாக்கி வைத்தான். உலகத்தினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் இருந்து வருகிற பல மைல்கள் தூரங்களில் பல நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களின் தாகத்தை தணிக்க வேண்டும் என்று அந்த விரிந்த விசாலமான உள்ளம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதில் கொஞ்சமும் தயக்கம் காட்டாமல் மாமன்னர் ஹாரூன் ரஷீது முடிவெடுத்தார். மனைவியினுடைய நல்ல விருப்பங்களை பூர்த்தி செய்கிறவராக கணவனும் இருக்கணும். அல்லாஹ் நம்ம வீட்டுல அப்படி ஆக்கி வைப்பானாக. தாய்மார்களுக்கு துவா செய்யற, நீங்க ஆமீன் சொல்லிக்கங்க. நம்ம வீட்டு புருஷன் அப்படி இருக்கணும். நம்ம உணர்வுகளை அவங்க மதிக்கணும், நம்ம காரியத்துக்கு அவங்க தோள் கொடுக்கணும், நம்ம நல்லதை செய்ய சொன்னா அவங்க ஒத்துழைக்கணும். அது ஒரு நல்ல கணவனின் அடையாளம். அதே போல ஆண்கள் மார்க்கம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவது விஷயத்திலும் நல்ல வழிகாட்டுதலுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் 2 பேரும் ஆலோசனை செய்யாத வாழ்க்கை அழகா இருக்காது. நம்ம பிள்ளையை படிக்க வைக்கிறதிலிருந்து ஓத வைப்பது வரையிலும் வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் ஆலோசனை செய்யணும், ஒத்ததாக இருக்கணும். இவர் படிக்க வைக்கணும்னு சொல்றாரு, அந்த அம்மா ஓத வைக்கணும்னு சொல்லுது. அல்லது அவர் ஓத வைக்கணும்னு சொல்ல, அந்த அம்மா படிக்க வைக்கணும்னு சொல்லுது. இவர் முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அம்மா அப்படின்னா உங்க பிள்ளைய நீங்க வச்சுக்கோங்க, என்ன ஆளை விடுங்க. அந்த முடிவு ஏற்றுக்கிறப்பட்ட இவரு சொல்ற நீ நல்லா இருப்ப, என்ன ஆளை விடு. இது வாழ்க்கை அல்ல. ஒத்து போகுவது நிறைய விஷயங்கள்ல மனைவி நமக்கு ஒத்து போகாட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஒத்து போயிடணும். அதே மாதிரி கணவன் ஒத்து போகாவிட்டால் நம்ம ஒத்து போயிடணும். அல்லாஹ் இந்த நசீபை நம்ம எல்லாருக்கும் வழங்குவானாக. இங்க ஈகோலாம் பார்த்தோம் வைங்கள, அடுத்த தலைமுறை பாதிக்கப்படும். இதுல ஈகோ பார்க்க கூடாது. யாரோ ஒருத்தர் இறங்கி போக வேண்டியது வரும். நான் ரொம்ப ஈர்க்கப்பட்ட நிகழ்வை சொல்ல வந்தேன். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் ஆன்மீகம் பளிச்சிட்டது என்றால், இரவு வணக்கங்களில் அவர்கள் முதிர்ச்சி பெறுகிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் மக்களோடு ரொம்ப அழகாக நடக்கிறார்கள் என்றால், அவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்கிற உணர்வில் அல்லாவின் நேசம் பெற்று அவங்க மனைவி ஜுபைதாவே காரணம். அல்லாவின் நேசம் பெற்ற மனைவி அந்த அம்மா. மன்னர் உறங்குவார், அம்மா கண்ணீரோடு நின்று கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு சாலிஹீன்களின் வளர்ச்சிக்கு பின்னாலும் முகவரி இல்லாத பெண்களை மறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாலிஹீன்களின் வளர்ச்சிக்கு பின்னாலும் இன்னைக்கு இந்த நாட்டில் லட்சோப லட்ச வலிமார்கள் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இமாம்கள் உருவாகி இருக்கிறார்கள். உலகமே திரும்பி பார்க்கிற
கல்வியாளர்கள் இந்த சமூகத்தில் கிடைத்தார்கள். அவர்களின் பெயர்களும் முகவரிகளும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர்களினுடைய மிகச்சிறப்பான இந்த காலத்தை தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் அதன் பின்னணியில் அவர்களின் வீட்டு பெண்களையே ஆக்கியிருந்தார். மறக்க முடியாது. அந்த வகையில் ஒரு தடவை ஜுபைதா காத்தூன் ராத்திரி வீட்டுக்கு நேரமா லேட்டா வர்றாங்க. மன்னர் வீட்டுக்கு. மன்னர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, காணல மனைவிய. ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. கேட்டாங்க, என்னம்மா இவ்வளவு லேட் ஆகிட்டேன்னு கேட்டாங்க. இல்ல, வர்ற வழியில தஜ்லாவினுடைய கரையில் புஹ்லூல் தானா சந்தித்தேன். அவர் வீடு கட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து நான் கொஞ்சம் பேசி சில காரியங்களை செய்துட்டு வந்தேன். நான் மன்னர் கொஞ்சம் சுவாரஸ்யமாட்டும் பேசுவார். மன்னர் பார்த்தார், இது ஒரு பைத்தியம் போல தெரியுது. அவர் சொல்றார், சரி என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறார். இல்லை, அவர் கடற்கரையிலே திஜ்லா நதி தஜ்லாவுடைய இந்த நதிக்கரையில் உட்கார்ந்து ஆற்று மணலில் வீடு கட்டினார். ஒரு வீடு சின்ன வீடு, ஒரு வீடு பெரிய வீடு. அழகா அதற்கு ஜன்னல் அமைத்து வாசல் அமைத்து இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் ஆத்து மணல்ல வீடு கட்டி விளையாடுவதை போல வீடு கட்டி வைத்திருக்கிறார். 1-2 அல்ல, நிறைய வீடு. நான் கேட்டேன் அவரிடத்தில், புஹ்லூல் தானாவை பார்த்து என்ன வீடு என்று கேட்டேன். அவர் சொன்னா, இதெல்லாம் சோனத்து வீடு என்றார், சொர்க்க மாளிகை என்றார். நான் உடனே யாருக்காக கட்டுகிறீர்கள் என்றேன். காசு கொடுத்தா வீட்டை கொடுத்துருவேன் என்றார். காசு கொடுத்தால் வீடு கொடுப்பேன். உடனே நான் இருப்பதில் கொஞ்சம் பெரிய மாளிகையை, அவர் கட்டி வைத்த மாளிகையில் கொஞ்சம் பெரியதை நான் பார்த்து, இந்த மாளிகை எனக்கு வேணும்னு. சரி கொடுத்துட்றேன், எவ்வளவுன்னு கேட்டேன். 30 தீனார் என்றார். நான் உடனே 30 தீனாரை கொடுத்த போது அவர் சொன்னார், இந்த மாளிகையை நான் ஹாரூன் ரஷீத் மனைவி சுபைதாவிற்கு புக் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியில் நான் உடனே வீடு வந்தேன். அப்பதான் என் கணவர் கேட்டார், ஒரு லேட்டா வரி என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி அவர் வீடு கட்டினார், அது சொர்க்க வீடு என்றார். அந்த கதையை பூரா சொல்றாங்க. எனக்கு ஒரு மாளிகை வேணும்னு கேட்டேன். இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய மாளிகையா, சின்ன வீடு பெரிய வீடா கட்டி வச்சிருக்கிறார். அந்த பெரிய மாளிகை கேட்டேன். 30 தீனார்னு சொன்னார். நான் 30 தீனார் கொடுத்து வாங்கிட்டேன். அவர் உடனே எனக்கு சொர்க்கத்துல புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். மன்னர் சொன்னாரா, அவரு தான் பைத்தியம்னா நீனுமா பைத்தியமா இருக்குன்னா. புஹ்லூலுக்கு இன்னொரு பேர் புஹ்லூல் மஜ்னூன், பைத்தியக்கார புஹ்லூல். பைத்தியக்காரர். அவர் இறை பைத்தியம். அல்லாஹ்வுடனேயே காலத்தை கழிப்பார். இன்று இங்கே இருப்பார், அடுத்த நிமிடம் காபாவிலே இருப்பார். அவர் மிகப்பெரிய அப்தால்களில் ஒருவர். ஆனால் பைத்தியம். மக்கள் பார்வையில் ஒன்று விளங்குகிறது, இந்த மக்கள் நம்ம கொஞ்சம் மார்க்கத்துல அல்லாஹ்வோடு ரசூலோடு கொஞ்சம் முக்தி பெற்றுட்டா நமக்கு கொடுக்கிற பேர் பைத்தியம். அத நபி பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்வை திக்ர் செய், அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாவிலே, கல்பிலே, மூச்சிலே அல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டே வாழ. எந்த அளவிற்கு? ஹத்தா யகூல், மக்கள் சொல்லணும், இன்னக்க மஜ்னூன், நீ ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்ல வேண்டும். மக்கள் உன்னை பைத்தியம் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கு செய். அப்படின்னா ஒண்ணு விளங்குது, நம்ம அதிகமா அல்லா 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 என்று வாழ்க்கையில இருந்தால் ஒரு பைத்தியம் போல தெரியுது என்று மக்கள் சொல்வார்கள். நீதான் பைத்தியக்காரன் அல்ல, நீ அல்லாவின் நேசன் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யட்டும். அது சொன்னார், அவருதான் புஹ்லூல் மஜ்னூன் படிச்சிருக்கேன், நீனும் என்னைக்கு பைத்தியமானேன்னு கேட்டார். அந்த மனுஷன் ஆத்தங்கரையில ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு 30 தீனாரை கொடுத்தா சொர்க்கம்னு சொல்லிட்டாருன்னு நீ காசை கொடுத்துட்டு வந்துட்டியம்மா அப்படின்னு சொன்னார். அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் பெரிய மனுஷன், அல்லாஹ்வுடைய நேசன்னு சொன்னாங்க. அவர் முடிவு சொல்றார், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுன்ட்டார். இந்த பொம்பளைங்களை எல்லாம் திருத்த முடியாதுன்னு படுத்துட்டார். படுத்து அம்மா தூங்கிட்டாங்க. ராத்திரி திடீர்னு திடுக்கமா எழுந்திருக்கிறார் மன்னர். திடுக்கமா எழுந்திருத்தார். எழுந்திருத்து பதறி போனார். பக்கத்தில் மனைவி விடுக்கிறாங்க. அவர் ஒரு கனவு கண்டார். அந்த தூக்கத்திலே கியாமத்து வந்து விட்டது. மஹ்ஷர், மக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓட, இவர் இங்கிருந்து ஓடுகிறார்.
அங்கே சுவனத்தின் ஒரு அழகான மாளிகை, அது உள்ள போய் நுழைஞ்சிடலான்னு போறார். அங்க வெளியில நின்று தடுத்துட்டாங்க, இதுல நீங்க நுழைய முடியாது. என்னன்னு பார்த்தா இது புகலூல் தானா ஜுபைதாவுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்த மாளிகை என்றார் கனவிலே. இது புகலூலில் மஜ்னூன் அம்மா சுபைதாவுக்காக புக் பண்ணி இருக்கிறார் இந்த மாளிகையை. உடனே அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். சுபைதா யார்? என் பொஞ்சாரி தானே. அதெல்லாம் உலகத்துலன்றாங்க. இந்த பொஞ்சாரி மாப்பிள்ளைங்கிறது அங்க. இங்கே அம்மாவுக்கு புக் பண்ணப்பட்ட மாளிகை, அது புகலூல் தானா புக் பண்ணி இருக்கிறார் என்று சொன்ன போது விழிச்சிட்டார். அவருக்கு ஒண்ணும் ஓடல. பைத்தியம் வேற சொல்லிட்டோமே, பொஞ்சாரிய வேற பைத்தியம் சொல்லிட்டோம். இப்ப நம்ம என்ன வகையில இது பண்றது? உடனே இங்கிருந்து ஆற்றங்கரைக்கு ஓடுகிறார். அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவர் எழுந்திருச்சு ஓடுகிறார். தஜிலாவினுடைய கரையில் அவருக்கு ஒரு வகையான பயம். இந்த ஆட்கள்லாம் திடீர்னு கரையில் இருப்பாங்க, திடீர்னு அந்த கரையில இருப்பாங்க, புகலூல் மஜ்னூன். ஆனா பெரிய பாக்கியம், அந்த மிட் நைட்ல இவர் போறாரு பாருங்க. அப்பமும் அவங்க அங்கிருந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க. புகலூல் மஜ்னூன் வீடு கட்டிட்டு இருக்கிறார். இவர் உடனே நேரா போறாரு. எப்படி பேசுறது, எப்படி கேட்கறது? அம்மா கொடுத்த பாடம் கரெக்டா இருந்துச்சு. என்ன வீடு கட்டுறீங்கன்னு கேட்டார். அம்மா சொன்ன மாதிரி, என்ன வீடு கட்டுகிறீர்கள்? நான் சொர்க்க மாளிகை கட்டுகிறேன். யாருக்கு? லிமன்னாத்த சமன், காசு கொடுத்தா அந்த மாளிகையை கொடுப்பேன். உடனே இருக்கிறதுல ஒரு பெரிய மாளிகையா பார்த்து காட்டி, நமக்கு எந்த வகையில நம்ம பொஞ்சாரி விட சின்ன மாளிகை ஆயிடக்கூடாது, அது எல்லாத்துக்கும் உள்ள ஆசை தானே. அதை காட்டி கேட்டா இது எவ்வளவு உண்டு? அவர் சொன்னார் 30,000 திருகம்னார். 30,000. அரசர்களுக்கு கோவம் உடனே வந்துடும். உடனே கோவம் வந்துட்டு, என்னங்க ராத்திரி 8 மணிக்கு தான் எங்க வீட்டம்மா 30 ரூபாய்க்கு வாங்கிச்சு, இல்ல விடிய காலத்துக்குள்ள இது 30,000 ஆயிட்டேன்னா. ராத்திரி 8 மணிக்கு என்னுடைய மனைவி 30 ரூபாய்க்கு வாங்கினாங்களே, இப்ப 30,000ங்கிறீங்க. அவரு சிரிச்சார். புகலூல் மஜ்னூன் சிரிச்சுட்டு சொன்னார், உங்க வீட்டம்மாவுக்கு நான் தான் கொடுத்தேன், அவங்க இந்த வீட்டை பார்த்துட்டு வாங்கினாங்க, அதனால 30. நீங்க சொர்க்கத்திலேயே போய் அம்மா வீட்டை பார்த்துட்டு வந்து வாங்குறீங்க பாத்தீங்களா, அதனால 30,000. நீங்க அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அம்மா ஒண்ணுமே பார்க்கல. வீடுன்னு சொர்க்கம்னு நம்பினாங்க, வாங்கினாங்க. நீங்க சொர்க்கத்துல போய் அம்மா வீட பார்த்துட்டு அங்க புக்கிங்ல இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வந்து வாங்குறீங்க பாருங்க, அதனால ரேட்டு கூடிட்டு. இவர் புகலூல் தானா மஹ்ஷர் வருவதை கண்டார், வறுமையை கண்டார் கனவுலகத்தில். தன் மனைவி சுபைதா காத்தூனின் சொர்க்க மாளிகைக்கு போகிறார். இதையெல்லாம் அவர் கனவில் காணுகிறார். கடற்கரையில் இருந்து அதை லைவாக ஒளிபரப்புகிறார் புகலூல் தானா. அதான் வாழ்க்கை, அதுதான் வழிமாறுகள், அதுதான் சூஃபிகள், அதான் ஞானிகள். மிகச்சிறந்த வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கைக்கு உலகத்தில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் நசீபை வழங்கினானோ அங்கே பரக்கத்து நிறைந்த பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் ஒரு பார்த்தார், ஒரு வழியே இல்லை. அவரு சொன்னார், ஏதாச்சும் குறைக்க வழி இருக்கான்னு கேட்க வெக்கமா இருக்கு, அரசராச்சே, அதனால ஒரு வழி இல்லை. 30,000 திருக்கத்தை கொடுத்து வாங்கினாராம். எதை? அந்த மாளிகைய. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை பிறந்து போச்சு, மாளிகை அங்க இருக்கிற செய்து கண்ணால பார்த்தாச்சே. நான் சொல்வேன், ஆரூன் சிறந்தவரா சுபைதார் சிறந்தவரா என்ற விவகாரத்தை தாண்டி சாலிஹீன்களின் வார்த்தைக்கு முன்னால் முழுக்க முழுக்க தன்னை அடிமைப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கை ஆண்களை விட பெண்களுக்கே நிறைய இருக்கிறது. ஆண்கள் நிறைய விஷயத்தில் ஆய்வு, பெண்களுக்கு ஆய்வை தாண்டி அல்லாவா ரசூலா உடனே நம்புகிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த பெண்கள் தான் லட்சோப லட்ச வழிமாறுகளை உருவாக்கியவர்கள். அல்லாஹ் அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நசீபாக்க வேண்டும். எங்கள் சகோதரிகளுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன், ஒரு நல்ல காலம் நாம் வாழ்கிற இந்த காலம். அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை கொடுத்தான், உணரும் வாழ்க்கையை கொடுத்தான், அருமையான குடும்பத்தை கொடுத்தான், பிள்ளைகளை தந்தான். இதுல எல்லாத்திலையுமே நாம நலவைதான் பார்க்க. எங்கேயுமே ஒரு மனிதனுடைய பலகீனம் என்னன்னா, இருப்பதில் நலவை விட்டு விட்டு குறையை பார்த்து பழகிவிட்டான். நிறைவை பார்க்கும் கண்கள் குறைந்து போன. ஒரு கவிஞன் சொன்னான், உலகத்துல மனிதனின் கண்ணுக்கு நிறைவு தெரியுமா குறை தெரியுமா என்றால் குறைவையே அது வெளிப்படுத்தும் என்று சொன்னான்.
எந்த மனிதனின் கண்களிலே குறை இருக்குமோ அந்த மனிதன் நிறைவை பார்க்க மாட்டான், குறையைதான் பார்ப்பான். அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படுகிற மனிதர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிறைவை பார்க்க வேண்டும். எல்லார்ட்டையுமே ரெண்டும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களை கூப்பிட்டு உங்க மனைவியர்கள்ட்ட ஒரு குணம் பிடிக்கலன்னு சொன்னா அவங்கள வெறுத்தராதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள். ஏன் யா ரசூலல்லாஹ்? இல்லப்பா, உனக்கு பிடிக்கல ஒரு குணம், அதனால நீ வெறுக்கிற, கொஞ்சம் ஒத்துப்பார், இன்னும் கொஞ்சம் நல்லா தோண்டிப்பார், அவரிடத்தில் வேறொரு குணம் இருக்கும், அந்த குணம் உனக்கு பிடிக்கிற குணம், அந்த குணத்தை ஏற்றுக்கொள், பொருந்திக்கொள், அதை கொண்டு அவளை மகிழ்ச்சியாக நீ வாழ்க்கையை நடத்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே மாணவி அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற குறையான குணத்தை கொண்டு நீ ஏன் இருக்கிறாய்? இன்னொரு குணம் இருக்கிறது, அதிலே படித்து தருகிற பாடம் ஏன் உன் கண்ணில் குறை மாத்திரம் தெரிகிறது, நிறைவு நிறைய இருக்கிறது, அதை நீ பார்ப்பதில்லையே. அதே போல்தான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நிறைய நிறைவுகளை தந்திருக்கிறான். ஆனா நாம குறைய மட்டும் பார்க்கிறோம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இல்லையே. அவங்க செழிப்பா இருக்கிறாங்க, நம்ம செழிப்பா இல்லையே. அவங்க நல்ல எல்லாம் வச்சு நல்ல அலங்காரமா வச்சிருக்காங்களே, அவங்க பெரிய வீட்டுல இருக்கிறாங்களே, நமக்கு அப்படியெல்லாம் இல்லையே. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு வீட்டை தந்தானே, வீடே இல்லாமல் கபுருஸ்தானில அதனுடைய மேல் பலகையில அந்த திண்டில கணவன் மனைவி பல பேர் வாழ்க்கை இழந்து வாய்ப்பு இழந்து ஒண்ணும் இல்லாமல் போய் படுக்கிறாங்க, நிம்மதியாக தூங்குறாங்க, காலையில் எழுந்திருச்சு சந்தோஷமா 2 பேரும் டீயை குடிச்சிட்டு 2 பேரும் ஏதாவது ஒரு கடைகள்ல வேலைக்கு போற எத்தனை கணவன் மனைவியர்கள் தர்காக்களிலே போய் தூங்கிவிட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். வளமான வாய்ப்புகளை தந்தானே அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிறைவான கண் இருக்கட்டும். நாம நல்லா இருக்கிறோம் அப்படி பாருங்கள். நம்ம விட மேல இருக்கிறவங்களை நீங்க பார்க்கவே வேண்டாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 காரணம். ஒன்று, மேல உள்ளவங்களை பார்த்தேன்னா பொறாமை ஏற்படும் அவன் மேல. இன்னொன்னு, மேல உள்ளவனை பார்த்தா அல்லாஹ் உன்னை வச்சிருக்கிற இந்த பாக்கியத்துக்கு நன்றி சொல்லாம போயிடுவேன். மேல உள்ளவனை பார்த்தா பொறாமை வரும். நீ இருக்கிற நியமத்துக்கு நன்றி சொல்ல மாட்டாய், ஏங்கி கொண்டே இருப்பாய். அவன் அப்படி இருக்கிறானே, நல்லா ஆயிட்டானே, அந்த பொம்பளை அப்படி இருக்கிறாங்களே, அந்த அம்மா எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, அப்படித்தான் ஏங்குவாய். நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன குறை, என் கணவனுக்கு என்ன குறை, எனக்கு இருக்கிற வீட்டுக்கு என்ன குறை. அப்படி நீ பார்க்கிற போதெல்லாம் இன்னொரு கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் இன்னும் நிறைவான இடத்தை நோக்கியே உங்களை நகர்த்தி கொண்டே இருப்பான். அவன் நகர்த்துவதெல்லாம் நிறைவான இடத்தை நோக்கி. எனவே நேரம் ஆச்சு. சங்கை மிக்க தாய்மார்களே, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நான் மிக அழகாக சொல்வேன். அவன் எந்த சூழலிலும் நம்மை வதப்படுத்தியோ சிரமப்படுத்தியோ சங்கடப்படுத்தியோ பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புவதே இல்லை. கஷ்டத்தை கொடுத்து பார்க்கிறது அல்லாஹ்வுக்கு நோக்கமும் இல்லை. அல்லாஹ்வை பொறுத்தவரையில நாம மகிழ்ச்சியா சந்தோஷமா நிறைவா வாழணும் ஆசைப்படுறான். அப்ப ஏன் கஷ்டம் வந்துச்சுன்னு கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அல்லாஹ்வை பார்க்காதப்பா, கஷ்டம் வந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொன்னாங்க. கஷ்டம் வந்ததுக்கு நீ தான் காரணம். ஏதாவது குறை செய்திருப்பாய், அவன் கொடுத்ததுக்கு நன்றி இல்லாமல் போயிருப்பாய். எனவே அல்லாஹ்வின் மீது உன் பார்வை நிறைவாகவே இருக்கட்டும் என்றார்கள். மனுஷங்களை குறையா பார்த்து பார்த்து கடைசியில அல்லாஹ்வையும் குறையா பார்க்க வந்துட்டோம். அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கலையே, இதை கொடுக்கலையே, அவனை நல்லா வச்சிருக்கானே, என்ன அப்படி வச்சுக்கிடலையே. அந்த பார்வை வேண்டாம். நிறைவான பார்வை மனிதர்கள் மீது பட வேண்டும், மனிதர்களை உருவாக்கிய ரப்பின் மீது பட வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்வோம். நமக்குள்ளே குறை இருக்கும், குறையை விட நிறைவை அல்லாஹ் பார்க்கிறான். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா அடியார்கள் செய்த குறையை யார்ட்டையுமே சொல்றது இல்லையா, அவன் மறைச்சிடுறானா. என்னைக்காவது என் அடியான் மன்னிப்பு தேடுவோம், மன்னிச்சிருவோம் காத்திருக்கானா. ஆனால் நாம மட்டும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற கஷ்டத்தை நம்ம மறைக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். அதனாலதான் மறைக்க வேண்டிய சுன்னத்துகளில் நமக்கு வந்த கஷ்டத்தையும் மறைக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பொலிவாக்குவானாக, பிரகாசமாக்குவானாக, நல்ல பெண்மணிகளில் நம்மை தேர்ந்தெடுப்பானாக. மார்க்கம், இபாதத், வணக்கம், இன்னொரு பக்கம் பிள்ளை வளர்ப்பு, கணவன் என்ற அந்த இடங்களிலெல்லாம் ஒரு மிகச்சிறந்த சாலிகத்தான பெண்மணி எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் நின்று நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மகிட்ட மற்றவங்க எப்படி நடக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டாம். நாம எல்லோரிடத்திலும் எவ்வளவு அழகா நடக்க வேண்டும் என்று மட்டும் பாருங்க. மற்றவங்க எப்படி எல்லாமோ நடப்பாங்க. நம்ம வீட்டுல கணவன் கூட உருப்படியா நம்மள்ட்ட நடக்க மாட்டார். சில நேரத்துல நம்ம நல்ல மாதிரியா நடந்துகிட்டே இருந்தோம்னா
அவரும் கூட மாறுவார் என்று நான் சுப செய்தி சொல்லி அல்லாஹ் அழகான வாழ்க்கை நீங்களும் நானும் நமது குடும்பமும் வாழச் செய்வானாக. சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. நம்முடைய ரத்தத்தில் கூட அவன் அன்பு கலந்த ரத்தம் ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆளும் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உஸ்தாதுவிகள் சங்கை மிக்க இலியாஸ் அவர்கள் போன்றவர்களின் இங்கே இருக்கக்கூடிய சாலிஹீன்களின் துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.